ஹனிமூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். எனக்கு இப்ப இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. அப்பாவோட கொள்கை வேறு இல்லையா? நீங்க வந்து சபரிமலைக்குலாம் போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. எப்படி? எங்க அப்பாவுடைய அப்பா வந்து நல்ல சாமி கும்பிடுவாரு. எங்க அப்பா வந்து வருவாரு, கும்பிட மாட்டார். அவர் உட்காந்துருப்பாரு. நாங்க பாட்டுக்கு சபரிமலை மாலையை போட்டு கருப்பு கருப்பா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணுவாரே ஒழிய ஊண்டிங்க பண்ண மாட்டார் எங்களை. இப்ப வீட்டுல பேசுறாருன்னு சொன்னீங்களா? அதே மாதிரிதான் படத்துலயும் பேசியிருப்பாரு இல்லையா? ஆனா நான் வந்து எப்ப பார்த்தாலும் இன்னைக்கும் சரிங்க, நல்ல வேளை ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம் எதிர்க்கு போய் சொல்லாம சொல்றேன். ஏன்னா நான் உட்காந்து பார்த்தேன்னா எங்க அப்பாவுடைய மடியில உட்கார்ந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு எங்க வீட்டுல. அது பார்ப்பேன். இருந்தாலும் எப்படி பாவ மன்னிப்பு கேரக்டர் கற்பனை பண்ணாரு. பாவ மன்னிப்பு ஒண்ணு, நெக்ஸ்ட் ரிலீஸ் பாகப்பிரிவினை. பாகப்பிரிவினை வேற மாதிரி பண்ணாரு. வேற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணாரு இவரு? இந்த தாடி ஓட்டுறது, இந்த மீசை ஓட்டுறது, இதெல்லாம் டிஃப்ரெண்டா பண்றாரு அவரு. எப்படி பண்ண முடியும்? அப்போ இவரு எங்கேயாவது பார்த்தாரா? ஆனா எங்க அப்பா வந்து இங்கிலீஷ் படம் தான் அதிகமா பார்ப்பாரு. சிவாஜி பா மாதிரியே. சிவாஜி பாவும் நிறைய இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பாரு. கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் கேள்விப்பட்டதான் சொல்றேன். நடிக்கும் போது ஏதாவது சொல்லியிருக்காரா இந்த மாதிரி? கண்ணம்லாம் திட்டுவாரு. ஓஹோ, ஓகே. சொல்லியிருக்காருன்னா அதுதான். அதனால அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பாலுன்னு நடிக்கணும் ரத்த கண்ணீர்ல. நான் செய்ய மாட்டேன் அந்த வேஷம். ஏன்னா இவரு கூட இருக்கணும். இவரு கூட நின்றுட்டு இருந்தா பேசுறோம் அவரு ஏதாவது சொல்லுவார், பயப்படுவேன். அதனால நான் அதை அவரோட பண்ண மாட்டேன், டைரக்டர் வேஷம் பண்ணுவேன். இவருக்கு எனக்கு அவருக்கு டச் இல்லாத ரோல் அது. அதே மாதிரி லட்சுமிகாந்தன்ல கூட ஃபர்ஸ்ட் பணக்காரனா வருவேன் கோயிலுக்குள்ள, அந்த வேஷம் மட்டும் செய்வேன், மற்ற வேஷம்லாம் வேணாம்னு சொல்லுவேன். தூக்கு மேடையிலையும் அந்த வக்கீல் வேஷம் செய்வேன், அதில் தான் மாட்டிக்குவேன். ஏன்னா இவரு கூடவே இருக்கணும் அந்த தூக்கு மேடையில. குடிகார வக்கீல நான் பண்ணுவேன். அதுல பண்ணும்போது இவர் கூடவே இருக்கணும். நாடகம் இஸ் டிஃப்ரெண்ட், சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். அதனால கொஞ்சம் பிரச்சனை தான். அவரு ஏன்னா ரொம்ப கத்திடுவார். டைமிங்ல மிஸ் பண்ணோம்னா ஃபினிஷ் போயிடுவார். நாடக இன்ட்ரெஸ்ட் எங்க அப்பாவுக்கு ரொம்ப அதிகம், மோர் தென் சினிமா. ஓகே. இல்ல உங்ககிட்ட பாசமா பேசுவாங்களா? ஏன்னா பாசம் என்ற வார்த்தையை அவர் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவார், எல்லாருக்கிட்டையும் பாசமாக தான் இருப்பார். ஆனால் என்னென்னா எங்களோடலாம் ரொம்ப பேச மாட்டார். நாங்களாம் அவ்வளோவா பேசுனதில்லை. என் தங்கச்சி, எங்கள் அக்காலாம், எங்கள் பெரிய அக்கா இருக்குது, அவங்க பேரே ரஷ்யா. அது ஏன்னா எங்கள் அப்பா நாடகத்திலே சொல்லுவார், பையனுக்கு பேர் ரஷ்யான்னு வச்சுக்கிட. ஏன் ஊர் பேர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்டா நீங்கள் மட்டும் பழனி சிதம்பரம்னு வச்சில்ல, அது மாதிரி ரஷ்யா அமெரிக்கான்னு வச்சுங்கடா போங்கடான்னு சொல்லுவார். அதையே எங்கள் அக்காவுக்கு வச்சுட்டாரு. ஆனால் ரஷ்யான்னு வச்சதுனால அவங்கள ஸ்கூலில் சேர்க்கும் போது கஷ்டம். எங்கள் ஐயா குடும்பத்தில் நடந்தது அப்படின்னு ஞாபகமாக கேட்டிங்கன்னா இது மாதிரி தான் இங்கே இருக்குது ஞாபகம்லாம். மற்றபடி இஸ் அ வெரி நைஸ் மேன். எங்களுக்கு ஒன்றுமே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஐயாவோட நாகேஷ் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே ஹிட்டான நிறைய காம்பினேஷன் இருக்கு இல்லையா? ஆமாங்க, நிறைய ஹிட் ஆயிருக்கு. ஒன்று எலுமத்தில் ஒரு நாகேஷ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். சில டைமில் யோசிச்சோம்னா அதெல்லாம் எப்படி இவ்வளோ நெருக்கமாக இருக்காரு இவரோட. நாகேஷ் இப்போ வந்து பசுமையாக ஞாபகம் இருக்கு. நாகேஷ் இப்போ வந்து துறையில தான் உட்கார்ந்தார். எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். எங்கள் அப்பா எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அவர். அப்படியே பார்ப்பார். நாகேஷ் பார்க்க என்னமோ தெரியல, எங்கள் அப்பா மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட். எங்கள் அப்பாவுக்கு அதே மாதிரி இவர் மேலே அட்டாச்மெண்ட்டு, சந்திரபாபு மேலே ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட். அதனால தான் தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு படம் எடுத்தார். யாரு அதை எடுத்து தான் கொஞ்சம் நொடிச்சார். அதில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பா, 2 சீன் பண்ணி கொடுத்தாரு. எங்க அண்ணன் வாசுவுக்கு அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சந்திரபாபு சார், நாகேஷ் எல்லாருமே ரொம்ப நெருக்கமானவர். எனக்கு வந்து அது ஒரு கஷ்டமா இருந்தது. ஆனால் நாகேசப்பாவோடலாம் நடிப்போமா என்னன்னே தெரியல. கடைசியில் பார்த்தா அது வந்து மருமகன் ஒரு படத்தில் நான் நடித்தேன். இன்னும் மறக்கவே முடியாது அவரை. நாகேசப்பாவுடைய உள்ள வெளியே தெரிஞ்சவர் வந்து கமல் தான். கமல் சாருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் எல்லா படத்துலையும் இருப்பார். நீங்கள்
ஒரு ஒரு டைம் கேப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே நாகேஷ் பாரு. ஆமா. நாகேஷ் அப்பா, கிரேசி மோகன், கமல் சார். இது ஒரு டீம் இல்லையா? நாகேஷ் அப்ப மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா ம். ஒரு படத்துல போன மாதிரி செய்வார். அதுல இந்த ரேவதி அம்மாலாம் நடிப்பாங்க. அவங்க ரேவதி அம்மா, ரோகிணி அம்மாலாம் நடிப்பாங்க. ம், ம். அதுல ஒரு ஆமா. போனம் மகளிர் மட்டும். மகளிர் மட்டுமா போனமா செய்வாருங்க. ஆமா, ஒரு ஃபைட்டே நடக்கும் அதுல. ஆமா. நிஜமான ஒரு பாடி இருந்தா எப்படி இருக்குமோ அதே எப்படி மாதிரியே இருக்குமோ அதே நடிச்சிருப்பாங்க. மாதிரி இருப்பாரு. ஆமா. அதெல்லாம் வந்து கற்பனைக்கு மேலங்க அவர். ம், ம். அவரு இது யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாங்கன்னா சொல்லவே முடியாது. ம், ம். அப்படி ஒரு ஒரு ஸ்டால்வர்ட் ம். என்ன ஆக்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணியிருக்குமேன்றது வருத்தம் தான். பட் இருந்தாலும் நான் அவரோட நடிச்சுட்டேன், இன்னும் சந்தோஷம். ம். சிவாஜி அப்பாவோட நடிச்சிட்டேன், ம். அது சந்தோஷம். ஆனால் எம்ஜிஆர் சாரோட நடிக்கலைன்னு ஒரு கவலை இருக்கு. ஓகே. ஜெமினி மாமாவோடலாம் நடிச்சிட்டேன் ஒரு படம், ஓகே. பட் இவரோட நடிக்கவே இல்லை. எம்ஜிஆர் சாரோட நடிச்சிருக்கணும். அவருக்குமே ஒரு உங்க அப்பா மேல ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்கு. எங்க அப்பா மேல ஓவர் பிரியமானவர் அவர் தான். ம், ம். எங்க வீட்லயே சத்தம் போடும்போது, எங்க அப்பா சத்தம் போடும்போது எங்க அம்மா சொல்லும், ம். உன்னை யாரையா இதெல்லாம் செய்ய சொன்னா, ம். அவரு கிட்ட போய் ஏயா நீ இப்படிலாம் பண்ண. ம். அது அவங்க கதை, நமக்கு அதுக்கு பத்தி தெரியாது. ம். அது தெரியாது. ஓகே. சார், உங்களோட நடிப்புக்கான இன்ஸ்பிரேஷன்னா உங்க அப்பான்னு எடுத்துக்கலாமா? இன்டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் மை ஃபாதர். ஓகே, ஓகே. ஏன்னா இன்டைரக்ட்னா நான் டைரக்டா அவர்கிட்ட இருந்து இது இப்போ சிவாஜி பாக்கிட்ட திருடுன்னு சொல்றேன்ல, ஆமா. அது மாதிரி சொல்ல முடியாது. ம். ஆனா இன்டைரக்டா ம். மை ஃபாதர் வில் பி இன்சைட். உங்க லைஃப்ல அப்பா கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், நான் அப்பா கிட்ட இருந்து இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எந்த விஷயம் சொல்வீங்க? ப்ராம்ப்ட்னஸ். ஓகே. ம். டைமிங்க்கு அங்க இருக்கணும். ஓகே. ம். சிவாஜி பாக்கு இருந்தது டைமிங், ம். புரட்சி தலைவருக்கு இருந்தது டைமிங், ம். எங்க ஐயா கிட்ட இருந்தது டைமிங். ம். ம். ஆனா பட் எங்க அப்பா எங்களோட இருக்கிறதுனால அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது இந்த டைமிங் மட்டும். ஓகே. இன்னொன்னு, எதுக்காகவும் மற்றவர்களுக்காக வாழ மாட்டார். ஓகே. ம். அவர் யாரு? ஒரு இம்பாலா ஷெவர்லே வாங்கியிருந்தோம். ம். 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 அந்த இம்பாலா ஷெவர்லே வாங்கியிருந்தா அதில் தான் எல்லாரும் போவாங்க வருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ம். ம். எங்க ஐயா வந்து கிராமத்துக்கு அதை யூஸ் பண்ணுவார். கிராமத்துக்கு. டூரர் இம்பாலா. இப்போ ம். கூட காதலிக்க நேரமில்லை பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் வந்து அந்த அந்த வண்டி தான் ஆக்ட் பண்ணும். ம். ஏன்னா ஸ்ரீதரப்பா சொன்னார். ம். ம். ஸ்ரீதர் சார் சொல்லும் போது, ஆனால் உங்கள் வீட்டில் யாரையுமே நான் நடிச்சு ம். ம். வாசுவியோ அப்போ வந்து வெறும் எங்கள் அண்ணன் வாசு அண்டு எங்கள் அப்பா தான். ம். ம். யாரையுமே நடிக்க வைக்கல. காரையாவது நடிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. அப்பவே உங்க வீட்ல ஒரு 18 காருக்கு மேல இருந்துச்சு இல்லையா? இருந்தது. 18 ம். கார் இருந்தது. ம். 18 கார் இருக்கும். ம். அப்பதான் நானே கத்துக்கிட்டேன் கார்லாம். ஓகே. ஓட்டுறதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஓகே. திடீர்னு ஒரு தடவை எங்க அப்பா வந்து ஒரு பெட்ஃபோர்ட் வேன் வச்சிருந்தாரு ம். எங்க கிராமத்துல. நான் இந்த வண்டியை ரிவர்ஸ் எடுறான்னு சொல்லிட்டாரு. திடீர்னு சொல்லிட்டாரு. ம். ம். இந்த விட 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 விடன்னு ஆடுது. ம். எடுத்தோடனே பள்ளத்துல போய் மாட்டிச்சு வண்டி. ம். 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 கண்ணாமனா திட்டினார். இனிமேல் தொடவே கூடாது நீ வண்டியை போ சொல்லிட்டாரு. ம். ம். எங்க டிரைவர் சுப்பையான ஒருத்தர் இருந்தார். அவர் ம். அழுதுகிட்டு, தம்பி நீங்க எடுங்க தம்பி வண்டியை. ம். அப்படி கத்துக்கிட்டது தான் கார்லாம். ம். நான்லாம் புரியுது. ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டது. ஐ கேம் அப் டு நான் ரேஸ் டிரைவர் மாதிரி வரத்துக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு சீதாராம் ராவுன்னு இருக்கான், இப்பவும் இருக்கான். ம். அவன் வண்டியை எடுத்துக்கிட்டு நான் சோழவரம் ரேஸ் ட்ராக்ல ஓட்டி பார்த்தேன். ம். ம். அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். அது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெடி அவங்களுக்குலாம் தெரியும் எல்லாருக்கும். ம். நான் வந்து கார் நல்லா ஓட்டுவேன். இப்போதான் டிரைவர்லாம் வச்சுக்கிட்டோம், வசதி வந்து போச்சு. சரி ரைட். ம். ம். புரியுது. அந்த தன்னம்பிக்கை இழந்துட்டோம். ம். ம். சோம்பேத்தனம் எப்படி ம். வேணாலும் வச்சுக்கலாம், ம். என்ன ம். வேணாலும் வச்சுக்கலாம். நீங்களும் விஜயகாந்த் சார் கூட ரேசிங்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா? நானும் விஜிமாவும் இங்கேருந்து, ம். அவர் வந்து 2, ம். என்னது 86, 79. ம். 2 வண்டியும் எடுத்துகிட்டு போய் சேலத்தில் போய் நிறுத்தி ம். சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ரேஸ் போட்டோம். உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்குமான நட்பு பத்தி பேசலாம். அதாவது இனிமேல் அந்த அந்த இது உடஞ்சி போச்சு பாருங்க. ம். ம். நாங்கள் ஒரு 6 பேர். ம். விஜிமா தான் ஹீரோ எங்களுக்கு. ம். ம். அப்புறம் வாகை சந்திரசேகர், ம். அப்புறம் எஸ்எஸ் சந்திரா, ம். தியாகு, நான், பாண்டியன், ம். எல்லாம் நாங்கள் எப்பயுமே ஒன்றா இருப்போம். ஓகே. நீங்கெல்லாம் ஒரு கேங். சினிமாவில் எப்பயுமே ஸ்ரீவித்யாமாவே இது சொல்லியிருக்கு. ம்.
நண்பர்களை பார்த்துருக்கேன். இது மாதிரி ஒரு கேங்கை நான் பார்த்ததே இல்லையா. ம், ம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ம். ரெடியாக இருப்போம். ஓகே. ஏதாவது பார்ட்டி வைக்கிறாங்க, யாராவது ஏதாவது வைக்கிறாங்க, என்னை மட்டும் கூப்பிடுவாங்க. ம், ஏன்னா நான் ம், கொஞ்சம் படித்தவன், டிகிரி வாங்கினவன், ம், ம், இங்கிலீஷ் பேசுவேன். ம், மீதி இப்போ எல்லாம் இங்கிலீஷ் பேசுவேன். அதுவும் ம். விஜயகாந்த்லாம் செத்தா கூட பேச மாட்டான். அவனுக்கு ஓகே. தெரிஞ்சா கூட பேச மாட்டான். ம், ம். அவன் சொல்லுவான், ஏய் என்னடா இங்கிலீஷில் பேசு, தமிழில் பேச சொல்கிறான்னு சொல்லுவான். புரியுது. அவன் அது மாதிரி ஆள். ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு இதயம். ம், அஹ் மாமா எஸ்.எஸ். சந்திரன் வந்து அவர் வயசு அவர் எங்களை விடலாம் அதிகமான வயசு. ம், இருந்தாலும் எங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பழகுவார். ம், தட் வாஸ் அ நைஸ் டைம். அது ஒரு டைம். ம், இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ மரியாதை கொடுக்கும்போது நமக்கே கவலையாக இருக்குது. புரியுது. ஐயோ சீனியர் ஆர்டிஸ்ட் ம், ம், வந்திருக்காரு. ம். நான் சொன்னேன், டேய் நம்ம உங்களில் ஒரு ஆள் ரான்னா சொன்னா கூட யார் கேட்க போகிறா. சார் அந்த குரூப்லயே நீங்க மட்டும் தானே இங்கிலீஷ் பேசுவீங்க. அப்ப ஏதாவது விஜயகாந்த் சார் வந்து இவன் மட்டும் என்ன பீட்டர் விடுறான் அப்படின்ற மாதிரி ஏதாவது அது பேசி? மாதிரி திட்டுவாங்க. அவன் திட்டியிருக்கான், நிறைய தடவை திட்டியிருக்கான். ஓகே. ஆனால் நிறைய தடவை வந்து கிளெண்டா மேரிஸ்ன்னு ஒரு ஒரு லேடி, ம், கூலிக்காரன் படம்னு நினைக்கிறேன். ம், ம், கூலிக்காரன் படம் தான் பார்க்க திருப்பூர் போயிருக்கோம், ம், கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்கோம். அப்போ உழவன் மகன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ம், ம். கோயம்புத்தூர் அண்டு. ஓகே. ஸோ வி ஆல் வென்ட் டு திருப்பூர் ம், கூலிக்காரன் ரிலீஸ்க்கு. ஓகே. த கிளெண்டா மேரிஸ்ன்ற லேடி ஷீ கேம் ஃப்ரம் லண்டன்லேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். ம், ம், அவங்க கூட வந்து இந்தியன் வந்து விஜய் அரோரா அந்த மாதிரி பேர், ம், ஐ திங்க் ஸோ. அவங்களுக்கு இந்த உழவன் மகன் ஷூட்டிங் வந்து சூலூர் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் எடுத்தோம், ம், ம், இந்த மாட்டு வண்டி ரேஸ். ம். அதை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். ஓகே. ஆ. பசுமையாக ஞாபகம் இருக்குது. உடனே விஜயில் அவங்க வெறும் இங்கிலீஷில் பேசுவாங்கடா, என்கிட்டலாம் பேச வைக்காது, போ நீயே பேசிக்க சொல்லுவான், ம். திட்டுவான்.